ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் மலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 837வது நாமாவளியாக ஓம் ஸ்ரீமதே நமஹ. முருகப்பெருமான அஷ்டலக்ஷ்மிகளையும் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அழகு உடையவராக ஐஸ்வர்யத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படியெல்லாம் வர்ணிக்கிறது. ஸ்ரீஹி அப்படின்னா செல்வம், சொத்து, மகிமை, லக்ஷ்மி, அழகு, காந்தி, நற்குணம், மேன்மை, தாமரைப்பூ, வில்வ மரம், இதுக்கெல்லாம் ஸ்ரீஹின்ற சப்தமானது வர்ணிக்கும். அப்படி குமார பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவர்னா பேரழகு வாய்ந்தவர், செல்வ செழிப்பு, அவர்கிட்ட எல்லா விதமான செல்வங்களும் மகிமைகளும் நிறைவாக இருக்கக்கூடியவர். அதனால் அவரை ஸ்ரீமத் அப்படின்ற சப்தமானது வர்ணிக்கிறது. அப்படி இறைவன்கிட்ட எல்லா விதமான உயர்ந்த சக்திகளும் உயர்ந்த குணங்களும் உயர்ந்த பண்புகளும் உயர்ந்த ஞானமும் நிறைவாக இருக்கக்கூடியவர். அதனால்தான் அவர் இந்த உலகத்திலே எல்லாத்த விட மேன்மையானது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்சம்ன்ற மிக விசேஷமான பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து குமார பரமேஸ்வரன். முக்திக்கு ஒரு வித்து குரு பர என ஓதும் அப்படின்னுவார். அப்படி குமார பரமேஸ்வரன் தான் எல்லா விதமான சௌபாகியத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த மகாவிஷ்ணுனுடைய கண் மணிகளிலிருந்து தோன்றிய 2 சக்திகளையும் குமார பரமேஸ்வரன் 2 பக்கமாக வச்சுருக்கார். வள்ளி நாயகி இச்சாசக்தின்னு பேர். இந்த பூமியில் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் இச்சாசக்தி வள்ளி. தேவலோகத்தில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் தேவயானை. அப்படி முருகப்பெருமான் ஞானத்தின் மூலமாக எப்பொழுதும் நமக்கு பேரானந்தத்தை கொடுப்பார். அதனால்தான் இக பர சௌபாகியம் அருள்வாயே அப்படின்னுவார். இந்த ஆத்மா எந்த பிறப்பு எடுத்தாலும் எந்த நிலை வந்தாலும் முருகனுடைய அருள் இருந்தால் மேலான பாக்கியங்களை எல்லாம், எல்லா விதமான சந்தோஷங்களை எல்லாம், எல்லா விதமான செல்வத்தை எல்லாம் அடையும். அப்பேற்பட்ட வடிவம் குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. அடியார்களும் குமார பரமேஸ்வரனுடைய அந்த உயர்ந்த பாக்கியத்தை தான் கேட்குறான். நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை வீடாமல் நினையுமாறு நீ மேவி அருள்வாயே அப்படின்வார். அப்படி அந்த முருகனையே மனதில் நினைக்க நினைக்க நமக்கு என்ன வேணுமோ எல்லா பாக்கியமும் நிறைவாக கிடைக்கும். அந்த சக்தியோடு இருக்கக்கூடியவர். அவரை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஸ்ரீமதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.